எறாவை க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க. கடாயை வச்சு ஆயில் ஊற்றி தேவைக்கேற்ப கடுகு பொரியட்டும். அதில் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் போட்டு நம்ம இப்போ நல்லா வதக்கணும். வெங்காயம் எப்பவுமே தொக்குக்கெலாம் சூப்பராக நல்லா வதங்கினா செம்மையாக இருக்கும். நல்ல பொன் வறுவலாக வதங்கட்டும். நான் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சிட்டேன். உங்களால் இன்னும் கொஞ்சம் சிறுசாக நறுக்க முடிஞ்சால் நறுக்கிக்குங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். எவ்வளோ பெருசானாலும் உப்பு போட்டால் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா உடச்சி விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கூடவே மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். கொத்தமல்லி தேவைக்கேற்ப கொத்தமல்லி, நல்லா தக்காளியை உடச்சி விட்டு நல்லா வதங்கி நல்ல குழம்பு மாதிரி நல்லா வதக்கிக்கணும். டேஸ்ட் ஓவராக கிடைக்கும். அது பாருங்க, தக்காளி தோல் வர வரைக்கும் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எறாவை போட்டுக்கலாம். எறாவை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இதில் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழைய வதங்கிடுச்சு. இப்போ எறாவில் தண்ணி வரும். அது பாருங்கள், எறாவை நல்லா வதக்கிக்கினே இருக்கும்போது எறாவில் வந்து தண்ணி வடியும். அதை பாருங்க, தண்ணி வந்துடுச்சு. இன்னும் எறா சுருங்க நிறைய தண்ணி வந்துடுச்சு. இந்த எறாவிலேருந்து வந்த தண்ணியிலேயே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். வேறு தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். தேவைன்னா 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். அது பாருங்க, எறாலாம் நல்லா சுருண்டு தண்ணி வந்துடுச்சு. இப்போ தேவைக்கேற்ப நம்ம மிளகாத்தூள் போட்டு அதையும் நல்லா கலருவோம். கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ஊற்றுங்க, செம்ம டேஸ்ட் வரும்.
நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ணாலும் அவரைக்காய் பொரியல் பண்ணாலும் இந்த மாதிரி கறி தொக்கு எறா தொக்கு இதுக்கெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் புளி தண்ணி ஊற்றி செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக வரும். ஒரு கரண்டி தண்ணி, தண்ணி விட வேண்டாம், தேவைப்பட்டா விட்டுக்கலாம். அந்த தண்ணியிலே அந்த மிளகாத்தூள் போட்டு அந்த புளி தண்ணி போட்டு சிம்மில் போட்டு மூடி வச்சிடணும். மூடி சிம்மில் வச்சிடணும். அது பாருங்க, சூப்பராக எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு கரண்டி தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அதனால அது சொசன்னு இது இல்லாகாட்டி நம்ம அந்த தண்ணி ஊற்றலைன்னா அப்படியே சுருண்டு நல்லா தொக்காயிட்டு இருக்கணும். அதான் விருப்பப்பட்டா ஊற்றிக்கங்க, இல்லை விட்டுருங்கன்னு சொன்னேன். இப்போ நான் ஊற்றுந்து எனக்கு சேவா சூப்பராக இது. அது பாருங்க, நல்லா எண்ணெய் பக்குவம் ஓரமெல்லாம் வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு அப்படியே பரட்டி இறக்கிட வேண்டியது தான். எறா தொக்கு ரெடி. நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.